ஹலோ ஹாய் வெல்கம் டு ரியாலிட்டி லைஃப்னு எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்குங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோ போட்டேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து என்ன வீடியோ போட்டேன்னா ஒரு டிப்ஸ் தான். என்ன டிப்ஸ்னால் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்றது தான். ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலையை வச்சு தான் நம்ம இப்போ இந்த டிப்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன விஷயன்றது உங்களுக்கே தெரியும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நான் எனக்கு தேவையான அளவுக்கு இலை எடுத்து அதை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து உரித்து வச்சுருக்க கருவேப்பிலை போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் உரிக்காமல் கூட வச்சுருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து உரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறது பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள், ஏன்னா இலை கிழிஞ்சிடும், அதனால தான். அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக பழுத்து இருந்தால் கூட ஒன்றுமே கிளியாது, உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எடுத்து வைக்க. ஸோ அந்த மாதிரி இலை இருந்தால் கூட எடுத்து வைக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு இலையில தான் எடுத்து வைக்கணும் இல்லாத, கொஞ்சம் இலை பழுத்து இருந்தால் கூட அந்த வாழை இலையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. சரி ஓகே, இப்போ அடுத்தில் வந்து நான் வந்து கொத்தமல்லி வைக்க போகிறேன். என்கிட்ட வந்து கொத்தமல்லி அந்த டைம் கொஞ்சம் தான் கிடச்சிது, அதனால் நான் கொஞ்சம் தான் வைக்கிறேன். எவ்வளோ வேணால் வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் புதினா கூட வைக்கலாங்க. புதினா கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதே மாதிரி. ஸோ அதனால் புதினா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை ரெண்டுத்தையும் இது பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வச்சேன் இல்லையா, வீட்டில் வச்சுருந்தேன் வாழை இலையில், அது உங்களுக்கு காட்டு. இது 20 days ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இதே நம்ம நார்மலாக வச்சோன்னா டக்குன்னு காஞ்சிடும், இல்லைனா காயலைன்னா கூட ஒரு மாதிரி கருப்பாகிட்ட ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரியும். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வைக்கணுன்னா இல்லை, ஒரு மூடி போட்ட எந்த ஒரு பாக்ஸாக இருந்தாலும் ஓகே. பட் எனக்கு வந்து பக்கத்தில் இதான் கிடச்சிது, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. சரிங்களா? ஸோ நல்லா எடுத்து வச்சு டைட்டாக மூடிடுங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இருக்கும். ஏன்னா வாழையில் கூட இப்போ எல்லாருக்குமே எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. சரிங்க, இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. பாய் பாய், டாட்டா, see you, டேக் கேர்.